Hello friends, welcome to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி creamy butter chicken. இது ஒரு Chinese style. பார்க்கவே எவ்வளவு creamy-ஆ இருக்கு. நம்ம எப்போதுமே எல்லா மசாலாவும் சேர்த்து ரொம்ப ஸ்பைசியா தான் பண்ணுவோம். இப்போ அதில இருந்து கொஞ்சம் டிஃபரண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். அதுக்கு அப்புறம் அடிக்கடி நீங்களே வீட்ல செஞ்சு பாப்பீங்க. இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கட்டியா இருக்கு, அதனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். விரவி இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு பிளேட்ல வச்சிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு சிக்கனா எடுத்து அந்த மாவுல டிப் பண்ணி நம்ம ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் கார்ன்ஃப்ளவர் மாவுல பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலர்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோனே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன்ல ஆல்ரெடி பொரிச்ச எண்ணெயில இருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆன உடனே முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் இதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போறோம். வெள்ளைக்கரு மேரினேஷன்ல போட்டிருக்கோம். மஞ்சக்கரு சாஸ் யூஸ் பண்றோம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமா கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ 2 பல் பூண்டை இந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே எவாபரேட்டட் மில்க்னு நம்ம கடையில கிடைக்கும். அது கிடைக்கல அப்படின்னா 500 ml திக்கான பாலை 200 ml ஆகுற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. அதுதான் நமக்கு எவாபரேட்டட் மில்க். அதை வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிரீமியா வேணும் அப்படின்னா 1.5 கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். நான் இதுல பெப்பர் எதுவும் சேர்க்கல. இது கொஞ்சம் உங்களுக்கு காரமா வேணும் அப்படின்னா இதுல பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் இந்த சாஸ்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கிரீமோட சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வந்த உடனே நமக்கு டிஷ் ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம அதை பிளேட்டிங் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ கிரீமியா ஜூஸியா இருக்கு. அந்த சிக்கனுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும், ஜூஸியா இருக்கும், கிரீமியா இருக்கும். கட்டாயமா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.